வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. எடப்பாடியை நாங்கள் முழுமையாக வெறுக்கிறோம். அதிமுகவில் அவர் பயணித்தால் உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவி அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் 2026 மிகப்பெரிய தோல்வியை தழுவ வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அவசர செயற்குழு கூட்டம் மிக மோசமான செயல்கூட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளார். மேலும் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை தந்தால் நாங்கள் விரட்டி அடிப்போம். அதிமுகவில் என்றைக்கும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள்தான் சிறந்தவர். காலை பிடித்து பதவியில் அமர்ந்தவுடன் காலை பிடித்தவரையே வாரிவிட்ட எடப்பாடியை நாங்கள் எப்படி நம்புவது? உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவதற்கு அடித்தளம் போட்டு வருகிறார். திமுக வெற்றியடைய உதவி வருகிறார் என்ற கடுமையான விமர்சனங்களும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுக மிக மிக பலவீனமான செயலாக இருக்கக்கூடிய நிலையில்தான் வெற்றியடைவது மிக அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. 200 தொகுதிகளை வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை திமுகவின் நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள். அதே சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் வகையில் ஒரு நல்லது கூட செய்யல. கூடுதலாக 15 மாவட்ட செயலாளர்களை தன்னிச்சையாக முடிவெடுத்திருக்கிறார். அந்த 15 மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடியின் விசுவாசிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கின்ற மாவட்ட செயலாளர்களை நீக்கிவிட்டு இவர்களை நியமனம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் எடப்பாடி என்ற கடுமையான கோபத்துடன் தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் பயணிக்கும் வரை அதிமுக தோல்வியைதான் தழுவும் என்று 24 மாவட்ட செயலாளர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிக்க உள்ளதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் மிக மிக மோசமான செயல்பாடு தலைவர். 2019 ஆண்டு முதல் 2024 மக்களவைத் தேர்தல் வரை அதிமுக வாக்கு சதவீதத்தை இழந்துதான் வருகிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது என்பதற்கேற்ப செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.